Our topic today is areas related to circles, 10th standard, max, exercise 12.2, areas of sector and segment of a circle. Find the area of the sector of a circle with radius 6 cm if angle of the sector is 60 degree. Radius 6 cm னு கொடுத்திருக்காங்க. Angle of sector 60 degree. Angle of sector 60 degree கொடுத்திருக்காங்க. Formula to find the area of the sector is theta by 360 into pi r square. Theta ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 60 degree கொடுத்திருக்காங்க divided by 360 into the value of pi is 22 by 7 into radius is 6 cm, 6 square. 60 by 360 into 22 by 7 into 6 into 6 is 60. 6 tens are 60. 10 6 are 60. 132 by 7. Equal to 18.8 centimeter square. Area of the sector of a circle is 18.8 centimeter square. Question number 2. Find the area of the quadrant of a circle whose circumference is 22 centimeter. இப்போ இந்த சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிளில் மொத்தம் 4 குவாட்ரண்ட் இருக்குது. இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் திஸ் இஸ் த ஃபோர்த் குவாட்ரண்ட். டோட்டலாக ஒரு சர்க்கிளுக்கு 360 டிகிரிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு 90 டிகிரி, செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு 90 டிகிரி, தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு 90 டிகிரி, ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கு 90 டிகிரி. ஸோ ஆட் பண்ணி பார்த்தோம்னா 360 வரும். நம்மளுக்கு இப்போ ஏதோ ஒரு குவாட்ரண்ட்டோடைய ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ பார்க்குறதுக்கு இது ஏரியா ஆஃப் த செக்டர் மாதிரி இருக்கிறதுனால ஏரியா ஆஃப் த செக்டர் ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம இப்போ இந்த குவாட்ரண்ட்டோடைய ஏரியாவை கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் கிவன் டாட்டா கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் 22 centimeter. What is the formula to find the circumference of the circle? 2 pi r. So 2 pi r equal to 22 centimeter. So we can find the radius using this formula. Radius நம்மளுக்கு தெரியாது, இனிமேல் தான் நம்ம calculate பண்ணிக்கணும். 22 into taking this 2 and pi to the other side of this equation, this will go to the denominator. 22 divided by 2, இந்த பையோட வேல்யூ 22 by 7 எழுதிக்கலாம். ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்க இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போகும். 22 into 22 divided by 22 into 7 divided by 2 into 22. Cancel this 22 for 22. The value is 7 by 2 centimeter. இந்த 7 நியூமரேட்டர் கொண்டு போகிறோம். ஸோ 22 into 7 divided by 2 into 22. 22 get cancel each other. So 7 by 2 centimeter or 3.5 centimeters. Now we have to find the area of the quadrant. Area of the quadrant. So area of the quadrant is nothing but area of the sector. So area of the sector formula is theta by 360 into
pi r square. So the value of theta is ஒரு குவாட்ரண்ட்டுக்கு 90 டிகிரி. நம்ம ஒரு குவாட்ரண்ட்டுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 90 யூஸ் பண்ணிக்கலாம் தீட்டாவுக்கு. 90 divided by 360 into 22 by 7 into radius is 7 by 2 into 7 by 2 னு எழுதிக்கிறேன். ஸோ 7 கேன்சல் பண்ணிக்கலாம். 2க்கும் 22 கேன்சல். 2 11s are 22. 2 45s are 90. So 45 into 11 into 7 divided by 360. 45 8s are 360. 9 4s are 336 இல்லையா? 9 4s are 36. இங்கே 90 வச்சுக்கிட்டோம்னா 45ல 45 2s are 90 இல்லையா? 2 4s are 8. So 45 8s are 360. 11 into 7 is 77 divided by 8. என்ன யூனிட் வரும்? இங்கே ஏரியா ஆஃப் த செக்டருங்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் தி குவாட்ரண்ட் இஸ் area of the quadrant of a circle is 77 by 8 centimeter square. Question number 3. The length of the minute hand of a clock is 14 centimeter. Find the area swept by the minute hand in 5 minutes. Question 3. The length of the minute hand of a clock is 14 centimeter. Find the area swept by the minute hand in 5 minutes. இப்போது இங்கே ஏரியா ஆஃப் த செக்டர் ஃபார்முலா பயன்படுத்தி இந்த வேல்யூஸ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ்னால் நம்மளுக்கு ஒரு ஃபுல் குவாட்ரண்ட் கணக்காகுது. ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் நம்மளுக்கு சம் இருக்குது. இப்போது radius of the minute hand ஓட length 14 centimeter கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சர்க்கிளோட radius 14 centimeter. இப்போ ஏரியா ஆஃப் த செக்டரோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஏரியா ஆஃப் தி area swept by the minute hand in 5 minutes. theta by 360 into pi r square. இப்போ தீட்டாவோட வேல்யூ ஒரு ஃபுல் குவாட்ரண்ட்டுக்குனா நம்மளுக்கு 90 டிகிரி வரும். ஒரு ஃபுல் குவாட்ரண்ட்டுக்கு 90 டிகிரி வரும். அப்போ ஃபுல் குவாட்ரண்ட்டில் இது 1/3. இது ஃபுல்லுமே 90னா இங்கே 30 டிகிரி, இங்கே 30 டிகிரி, இங்கே 30 டிகிரி இருக்கும். ஸோ ஒரு செக்டருக்குமே ஆங்கிள் 30 டிகிரி வருது. ஸோ இப்போ 30 டிகிரி ஆங்கிள் வச்சு நம்ம வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்ஷன் மட்டும் நம்மளுக்கு தேவை. அதனால் தீட்டாவுக்கு 30 டிகிரி எடுத்துக்கலாம். 30 divided by 360 into pi 22 by 7 into radius 14 into 14. 7 2s are 14. 180. 2 into 180 is 360. 7 2s are 14. 92s are 180. 33s are 90. 22 into 7 by 3. centimeter square. இல்லைன்னா இப்படி கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏரியா ஆஃப் த செக்டர் ஈக்குவல் டு theta by
362 pi r square. ஃபஸ்ட்டு ஒரு குவாட்ரண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு குவாட்ரண்ட்டுக்குனா தீட்டா வந்து 90 டிகிரி. ஒரு குவாட்ரண்ட்டுக்கு தீட்டா 90 டிகிரி. ஸோ 90 டிவைடட் பை 360 4. ஸோ 1/4 pi r square. ஸோ இப்போ 1/4 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு r ஸ்கொயரோட வேல்யூ 14 இன்ட்டு 14 வரும். 2 2s are 4, 7 2s are 14, 154. ஸோ 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். இப்போ இது நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறது ஏரியா ஆஃப் தி ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். இப்போ இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை மூணாக பிரிக்கிறோம். 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்னு வருது. இப்போ 3 பங்குல ஒரு பங்கு வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ 1/3 இன்ட்டு 154 சென்டிமீட்டர் இட்ஸ் ஈக்குவல் டு 154 divided by 3 is 3 3s are 9. So 51.33 centimeter square. இப்படியும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குவாட்ரண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 1/4 இன்ட்டு pi r square. இது எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த ஃபார்முலாவை. இது ஒரு குவாட்ரண்ட்டுக்கான ஃபார்முலா. இப்போ ஒரு குவாட்ரண்ட்டுக்கு நம்ம ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு இதை 3 பங்காக பிரித்தா தான் 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்னு வரும்போது மொத்தம் 1 2 3 பார்ட் இருக்குது. இந்த 3 பார்ட்டில் ஒரு பார்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது கிடைச்சிருக்கிற ஆன்சரில் 1/3 ஆஃப் தி வேல்யூ. ஸோ 154ல் 1/3 ஆஃப் தி வேல்யூ 51.33. அப்படி இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு குவாட்ரண்ட்டுக்கு 90 டிகிரி, அப்போ ஒரு பார்ட்டுக்கும் 30 டிகிரி 30 டிகிரி 30 டிகிரின்னு அந்த 90யை 3ஆக பிரிச்சுட்டு அப்புறம் அந்த டைரெக்டாக அந்த 30 எடுத்து இங்கே போட்டு நம்ம கேல்குலேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். ஸோ 2 மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம். இது மைனர் செக்மெண்ட், இந்த போர்ஷன் மேஜர் செக்மெண்ட். அதே போல் இந்த போர்ஷன் மைனர் செக்டார், இந்த போர்ஷன் மேஜர் செக்டார். இப்போது ஏரியா ஆஃப் தி மைனர் செக்மெண்ட் இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏரியா ஆஃப் தி மைனர் செக்மெண்ட் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் தி மேஜர் செக்டார், இந்த ஏரியா ஆஃப் தி மேஜர் செக்டார் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. கார்டு ஆஃப் ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 10 சென்டிமீட்டர், இங்கே 10 சென்டிமீட்டர் தான். சப்டென்ஸர் ரைட் ஆங்கிள் அட் த சென்டர். சப்டென்ஸர் ரைட் ஆங்கிள் அட் த சென்டர்னால் இங்கே 90 டிகிரி. ஸோ நம்மளுக்கு இந்த செக்டார் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது இங்கே 90 டிகிரின்னு வேல்யூ தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். At the same time find the area of the corresponding minor segment and major sector. இப்போது minor sector 90 டிகிரி, ரிமைனிங் இருக்கிறது இதுதான் மேஜர் செக்டர். அப்போது இதனோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக நான் சொன்னேன் 360 டிகிரி ஒரு சர்க்கிளுக்கு. 4 குவாட்ரண்ட்டு, ஒரு குவாட்ரண்ட்டுக்கு 90 90 90. ஸோ இங்கே 90 ஆல்ரெடி இருக்குது. ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு 90 + 90 + 90 270 டிகிரி இருக்குது. ஸோ இப்போ 270 டிகிரிக்கு நம்ம ஃபார்முலா பயன்படுத்தி கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு இந்த மேஜர் செக்டருடைய வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி 90 டிகிரி யூஸ் பண்ணி நம்ம இங்கே இந்த ஃபார்முலா ஏரியா ஆஃப் த செக்டர் ஃபார்முலா பயன்படுத்தி கண்டுபிடிக்கும் போது இந்த ஏரியாவுடைய வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். மைனர் செக்டருடைய வேல்யூவும் மேஜர் செக்டரோட வேல்யூவும் கிடைச்சிடும். எகைன் நம்ம செக்மெண்ட், மைனர் செக்மெண்ட்டோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியாவும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா ஆஃப் த மைனர் செக்டர்
ஏரியா ஆஃப் த மேஜர் செக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம மைனர் செக்மெண்ட்டோட ஏரியாவையும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார் theta by 360 into pi r square, theta oda value 270 divided by 360 into 22 by 7 into radius of the circle 10 into 10. Area of minor sector ஒரு quadrant form ஆயிருக்கு. ஸோ 90 degree divided by 360 into 22 by 7 into 10 into 10. இப்போ இது ரெண்டுக்கும் சிம்பிளிஃபை பண்ணி வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். Six 2 9s are 18, 3 9s are 27, 15 2s are 30. So 150 into 11. So 1650 centimeter square. So 90 by 360 into, we have to use the value 3.14. into 5 into 3.14 centimeter square. Seven 8 50 2 digit தள்ளி பாயிண்ட் வைக்கணும், டெசிமல் பாயிண்ட். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ மைனர் செக்டரோட வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. அதே போல் இங்கே மேஜர் செக்டருக்கு நம்ம இன்னும் ஃபைனல் பண்ணல. இங்கே 22 by 7க்கு நம்ம 3.14 பயன்படுத்தி தான் போடணும். ஏன்னா கொஸ்டினில் பையோட வேல்யூ 3.14ன்னு கொடுத்துருக்காங்க. பையோட வேல்யூ கொடுக்கலன்னா நம்ம இஷ்டத்துக்கு போடலாம். ஆனால் இப்போது 22 by 7 சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, ஏன்னா 3.14 தான் போடணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 270 divided by 360 into 3.14 into 10 into 10. I 2 10 18. 15 2s are 30. 15 into 5 into 3.14. 75 into 3.14. Two 335.50 centimeter square. So இங்கே ஏரியா ஆஃப் த மேஜர் செக்மெண்ட்டை 22 by 7 பையோட வேல்யூ 22 by 7 பயன்படுத்தி கண்டுபிடிச்சதுனால இங்கே 1650 by 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வந்திருக்கு. பட் நம்மளுக்கு இது தேவையில்லை. திரும்பி நான் இங்கே 3.14 யூஸ் பண்ணி இங்கே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 235.50. இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் ஏரியா ஆஃப் த மைனர் செக்மெண்ட்டுக்கும் 22 by 7க்கு பதிலாக 3.14 சப்ஸ்டியூட் பண்ணி 78.50 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ ஏரியா ஆஃப் த மைனர் செக்மெண்ட் வேல்யூ கிடச்சிருக்கு, ஏரியா ஆஃப் த மேஜர் செக்மெண்ட் வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போது ஏரியா ஆஃப் தி ஏரியா ஆஃப் த மைனர் செக்டாரோட வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. ஏரியா ஆஃப் த மேஜர் செக்டாரோட வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. ஏரியா ஆஃப் தி மேஜர் செக்டார்
இப்போ ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ தான் மைனர் செக்மெண்ட். இந்த போர்ஷன் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் minor sector, area of minor sector na inga irundhu indha full portion inga varaikum adula irundhu indha triangle நம்ம subtract பண்ணோம்னா தான் இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த full value minus this triangle gives the area of minor segment. So area of minor sector minus area of the triangle. So area of the minor sector oda value 78.5 centimeter square minus area of the triangle formula calculate பண்ணலாம். 1/2 into இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். இது 90 degree இது radius 10 centimeter, இதுவும் 10 centimeter radius. A B the point C, the center point O. So half into OA into OB. But half into OA into OB na 10 into 10. So 1/2 into 10 tens are 100 divided by 2 is 50 centimeter square. இதுவும் ஒரு ஏரியா தான். ஏரியா ஆஃப் செக்மெண்ட் மைனர் செக்மெண்ட்டுங்கிறதுனால யூனிட்டில் ஸ்கொயர் வரும், சென்டிமீட்டர் ஸ்கொயர்.